வணக்கம் நண்பர்களே. அதாவது இது என்ன பார்த்தீங்கன்னா புதினா சட்னி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் அந்த செடியோடு போட்டிருப்பீங்க, அந்த காம்போடு. அது கட் பண்ணால் தான் ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணோம். இது தேவையானது பூண்டு, காஞ்ச மிளகா அண்டு வெங்காயம். ஸோ தக்காளி கூட சேர்த்துக்கலாம், புளி கூட போடணும். ஸோ அப்போ அந்த சட்னி நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா சட்னி சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ இது எப்பயுமே கட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அதேமாரி நீங்கள் பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக காம்போடு போடுவீங்க. அதனால தான் இது ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணணும்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது கட் பண்ணிவிட்டு க்ளீனாக பண்ணிங்கன்னா சட்னி ரெடி ஆகிடும். ஸோ இதில் நிறைய வேலை கிடையாது, வேலை கம்மி தான் இதில். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். மிக்ஸி பண்ணும்போது ஜாரில் மாட்டிக்கும், அதுக்காக தான் இது கட் பண்ணிவிட்டு பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்தது சட்னி ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு, ஜாரில் போட்டலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு நைஸாக வந்திருக்குது சட்னி. இது அப்புறமா அதை தாளிக்கணும். ஸோ அந்த எண்ணெயில் போட்டு தாளிச்சிங்கன்னா, கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இது ஒரு 2, 3 நாள் 5 நாள் வச்சு நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அருமையாக. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நீங்கள் இதுக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், சோத்தில் கூட பேஞ்சி சாப்பிட்லாம். சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகும். ஸோ எந்த டைஜஷன் பிரச்சனையும் வராது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது, ஹெல்த்தும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சட்னி நான் ரெகுலராக சாப்பிடுவேன். ஸோ நம்ம தான் ரெடி பண்ணுறது இதெல்லாம். ஸோ நீங்களும் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா ரெடி பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். புதுவான சட்னி, புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.